திரு அருணன், கம்யூனிஸ்டுகள் விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்கோ? அப்படி எதை வச்சு சொல்றீங்க? எங்களுடைய செயலாளர்கள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் கலைஞரை சந்தித்து விட்டு வந்து, நாங்கள் வெற்றி பெற்ற அந்த 2 எம்எல்ஏக்களையும் அழைத்து சென்று திமுக தொண்டர்கள் ஆற்றிய பணி, திமுக தலைவர் ஆற்றிய பரப்புரை, இவற்றுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார். வந்த பொழுது இயல்பாக கேள்வி எழுப்புறாங்க. அவர் தெளிவா சொல்றாரு, நாங்க இந்த கூட்டணியில தான் இருக்கோம். குறிப்பாக இது காலத்துக்கு மிக தேவையானது இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று தெளிவா பதில் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆகவே இப்படி மாறுமா அப்படின்னா தருவாங்களாங்கிற கேள்விக்கு இடமில்லை என்று எனக்கு. ஆனா அவர் உங்களுக்கும் சப்போர்ட் கேட்டிருக்காரு. அவர் விடுதலை சிறுத்தைகளும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்டயும் ஆதரவு கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறாரு இல்லையா? இல்ல, அந்த கடிதம் வந்ததாக எப்ப வச்சுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் செயலாளர் அவர்களிடம் நம் தோழர் சண்முகத்தினர் கேட்ட பொழுது எங்களுக்கு இன்னும் அந்த கடிதம் வரவில்லை என்று அந்த பேட்டியில குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒருவேளை அதுக்கு பிறகு வந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. விசிகாவினுடைய உயர்நிலை குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்க பெறுகிறது. நம்ம இப்பதான் கம்யூனிஸ்டுகளோட நிலைப்பாடு என்ன, விசிகாவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். திரு அருணன், விசிகாவும் அப்போ போகல போல இருக்கே தாவே காட்ட அப்படின்னு தான் ஒரு மெசேஜை தான் நம்ம எடுத்துக்கணுமா இந்த கூட்டம் ரத்தாவதுனால? இல்ல, நான் என்ன சொல்ல வர்றேன், அதாவது திரும்ப அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இந்த மாதிரி கடிதம் வந்தா உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு. அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஏன்னா அவர் தான், அது இயல்பு, அந்த காலத்துல இருந்தே அதிகாரத்தில் பங்கு வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும், அதுதான் ஒரு நல்ல அரசியல் என்று அந்த காலத்துல இருந்தே மக்கள் நல கூட்டணி காலத்துல இருந்தே பேசிட்டு வந்தவர். நான் அதெல்லாம் கேட்டிருக்கேன், அவரோடய பேசியிருக்கேன். ஆனால் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா முக்கியமான பாயிண்ட், ஆனால் அது ஒன்றை மட்டுமே வைத்து, அதற்காக மட்டுமே வைத்து ஒரு முடிவை எடுக்க முடியாது என்று ஒரு முக்கியமான வாக்கியத்தை சொல்லியிருக்கார். அப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சகோதரி. ஆகவே அவர் அப்படி ஆதரவு தருவாரா என்று எனக்கு அப்பொழுதே சந்தேகம் வந்து விட்டது. ஏன்னா ஊடகங்கள்ல பூரா அவங்க ஆதரவு தர போறாங்கன்னு வந்ததுனால. இல்ல, பட் வேற ஆட்சியில பங்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் விஜய் ஆஃபர் பண்றது. பட் அதை தாண்டி இன்னைக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இப்ப நீங்களும் போக மாட்டீங்க, விசிகாவும் போகாது, யாருமே ஆதரவு கொடுக்க போறது இல்லை அப்படின்னு ஒரு நிலை எடுத்தா இட்ஸ் அன் இம்பாஸ். ஒரு யாருமே ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை உருவாகி திருப்பி ஒரு தேர்தலை கொண்டு வர சூழ்நிலையை உருவாக்க போறீங்களா? இல்ல, இதுக்கும் கூட எங்க செயலாளர் ரொம்ப அழகா பதில் சொன்னா, நான் அது கூட சுட்டி காமிச்சேன். எங்க தனிச்சு நின்னவருங்க விஜய், அவருடைய கட்சி, அது அவருடைய உரிமை. அது ஒரு புதுமையான விஷயமும் கூட. தனிச்சு நின்று ஒரு 108 இடங்களை பெற்றிருக்கிறார். இது சரித்தில ஒரு முக்கியமான விஷயம். நான் அதெல்லாம் மக்களை ஏற்கனவே அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் தனிச்சு நின்றவருடைய பொறுப்பு தான் தனிச்சு ஆட்சி அமைப்பது, அதாவது தனிப்பெரும்பான்மை பெறுவது. இப்ப தனிப்பெரும் கட்சியாக மக்கள் அவரை தேர்வு செய்திருக்கிறார்களே ஒழிய தனிப்பெரும்பான்மை அவங்களுக்கு மக்கள் தள்ளி அதுக்கு தரல சார். இல்ல தரல சார். பட் இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் பல மாநிலங்கள்ல உருவாகும் போது ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற பொறுப்பு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஏற்படுது இல்ல? அப்ப இன்னைக்கு அந்த ஒரு நிலையான அரசை கொடுக்கக்கூடிய கூடுதல் வாய்ப்பு விஜய்க்கு தான் இருக்கு. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், 2 பாயிண்ட். ஒண்ணு, அதற்காக இவருக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கலைங்கிறதுக்காக நாங்க நின்று வெற்றி பெற்ற அந்த கூட்டணியை, திமுக தலைமையிலான அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகணும் என சொல்வது எந்த வகையில நியாயம்? நீங்க அதுலயும் ஒரு அரசியல் இருக்குல்ல. இப்ப இவ்வளவு பேரும் சேர்ந்து நாங்க மக்களை சந்திச்சு இப்பதான் 2 நாள்ல தான் ஆகுது. அவங்க வாக்களிச்சிருக்காங்க யாருக்கு? திமுக. நான் என்ன சொல்றேன் திரு அருணன், இல்ல உங்க கட்சி என்ன எடுக்கணும் முடிவுங்கிறத யாருமே டிக்டேட் பண்ண முடியாது. அது உங்களோட முடிவு, நீங்க அந்த முடிவு எடுங்கன்னு நான் உங்களை வலியுறுத்தல. பட் இதுக்கு என்ன தீர்வுன்னு கேக்குறேன். அப்ப இப்படியே போயிட்டு இருந்தா யார் அரசு அமைக்கிறது? நான் ஒண்ணு சொல்றேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒண்ணு சொல்றேன், என்ன தெரியுமா, இப்ப 118 வேணும், சரிதானுங்களா? ஒருவேளை 117 கூட போதும். ஏன்னா 2 தொகுதியில இருந்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு உடனடியா. ஆனா அந்த மாதிரி இன்னும் ஒரு 9 10 இடங்களை மட்டும் வாங்கி இவரால நிலையான ஆட்சி தர முடியுமா சகோதரி? தொட்டுக்கோ தொடச்சுக்கோ நம்மால சொல்லுவாப்புல இல்ல, தொட்டுக்கோ தொடச்சுக்கோ பூரண ஆச்சு. அப்பனா இதுக்கு என்ன வழி தெரியுமா? நான் ஓப்பனா சொல்றேன், இவங்க போய் அதிமுக கிட்ட போய் நிக்கிறதா ஒரே வழி. நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்க போல இருக்கே.
நானே சொல்லிக்கல இதான் நீங்க திரும்ப என்கிட்ட கேட்டீங்க என்னதான் வழி பேராசிரியர் நீங்களும் ஆதரவு தர மாட்டீங்க. அதிமுக வந்து நேத்து வரைக்கும் பாஜகவோட கூட்டணியில இருந்தவங்க, நேத்து வரைக்கும் நீங்களும் தான் அவங்களை விமர்சிச்சீங்க. அவங்கள நம்பி எப்படி கூட்டணிக்கு போறது? அதுல உறுதியா இருப்பாரான்னு பாப்போம். அப்படி டெஸ்ட் வைக்கிறீங்க விஜய்க்கு. விஜய்க்கு டெஸ்ட் மக்கள் இல்ல நான் சொல்றேன் மக்கள் டெஸ்ட் வச்சிருக்காங்க. இவருக்கு தனி பெரும்பான்மை கொடுக்காமல் இங்க ஒரு பக்கம் திமுகவை அரசியல் எதிரி நீங்க, பாஜகவை கொள்கை எதிரி நீங்க. ஆனால் அந்த கொள்கை எதிரியை எதிர்த்து இந்த பாஜக வேண்டான்னு விட்டுட்டு அதிமுக வந்துருச்சுன்னா அது ஏற்புடையது தானே? அவங்க வந்து ஒரு அதிமுகவை நீங்களுமே ஒரு செக்குலர் ஃபோர்ஸா தானே பாப்பீங்க? இல்ல நான் என்ன சொல்ல வரேன், அதெல்லாம் அந்த குணமெல்லாம் மாறி போச்சுக்கிற அவர் என்னைக்கு இல்ல சொல்றேன். ஆமா, எடப்பாடியார் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரு அவ்வளவுக்கு ஆதரவுங்க. மோடி அரசை எடுத்த எந்த நடவடிக்கைங்க அவர் 4 ஆண்டு காலத்துல ஆட்சியில இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? சிஏ சட்டத்தை ஆதரிச்சார். அதை விட கொடுமை காஷ்மீர் மாநில அந்தஸ்தை பறிக்கிற சட்டத்தை ஆதரிச்சார். இவர் என்ன திராவிட இயக்க சிந்தனை? ஆகவே நான் அதுக்குள்ள போகல. நான் என்ன வழினா இப்ப இருக்கிற வழியை சொல்றேன். அநேகமா அப்படித்தான் அவங்க போவாங்க. தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றேன். அதிமுக சேர்றதை தவிர வேற வழி இல்லைன்றீங்க. ஆமா, அப்படி சேரலைன்னா இனியும் சொல்றேன் அதிமுகவை உடைக்கிற வேலை கூட நடக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.